The Chennai Silks in Christmas மற்றும் New Year sale. Let the celebrations begin. சாய் போறாரு என்ன சாய் சாய் போட்டான் போன் எடுத்து சொல்றான். ஊருக்குள் நடக்கும் குற்றங்கள், அதிர்ச்சியில் உறையும் மக்கள், போலீசாரிடம் சிக்கிய 17 வயது சிறுவன், விசாரணையில் வெளியான பகீர் தகவல்கள். வேலூரில் திக் திக். வேலூர் மாவட்டம் காட்பாடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நடக்கும் வாகன திருட்டு, செயின் பறிப்பு போன்ற குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர். அலுவலகம், மருத்துவமனை மற்றும் வீட்டு வாசலில் நிற்க வைக்கப்படும் வாகனங்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வந்தது. மேலும் இதுகுறித்து பல்வேறு புகார்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அருகே உள்ள காவல் நிலையங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் கொடுக்கப்பட்டு வந்தது. அதன் பேரில் அந்த புகார்களை எடுத்துக்கொண்ட போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். ஆனாலும் வேலூர் குற்ற சம்பவங்கள் நடப்பது குறைந்தபாடில்லை. அடுத்தடுத்து நடக்கும் கொள்ளை சம்பவங்கள், சிசிடிவி பதிவுகள் இருந்தும் கூட கொள்ளையர்கள் சிக்குவதில்லை. தொடர்ந்து திருடப்படும் வாகனங்களை வைத்துக்கொண்டு பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் காட்பாடி உள்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பழனி அறிவுறுத்தலின் பேரில் காட்பாடியில் நடக்கும் குற்ற சம்பவங்களின் மீது தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என காட்பாடி வட்ட காவல் ஆய்வாளர் தமிழ்ச்செல்வன் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி காவல் உதவி ஆய்வாளர் கார்த்திக் தலைமையில் காட்பாடி குடியாத்தம் சாலையில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வரும் வாகனத்தை நிறுத்தி அதற்கான ஆவணங்கள் குறித்து சோதனை செய்து கொண்டிருந்தனர். மேலும் இதில் சட்டவிரோதமாக இயக்கப்படும் வாகனங்கள் மீது அபராதம் விதிக்கப்பட்டு வந்தது. இத்தகைய சூழலில் நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனம் ஒன்று அந்த வழியாக வேகமாக வந்துள்ளது. இதனிடையே அந்த வாகனத்தை மடக்கி பிடித்த போலீசார் அதை ஓட்டி வந்த 17 வயது சிறுவனிடம் 2 வீலரின் ஆவணங்களை குறித்து கேட்டுள்ளார். ஆனால் போலீசாரின் கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதையடுத்து அவரது பேச்சில் பதற்றம் இருந்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் நடத்திய தீவிர விசாரணையில் அந்த சிறுவன் ஓட்டி வந்தது திருட்டு வாகனம் என்பது தெரிய வந்துள்ளது. அதைத் தொடர்ந்து அந்த நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த 17 வயதான அந்த சிறுவன் காட்பாடி குடியாத்தம் சாலை, உழவர் சந்தை, வள்ளிமலை, கூட்டுரோடு, செங்கோட்டை, காட்பாடி ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை திருடியது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த சிறுவனிடம் சுமார் 5 லட்சம் மதிப்பிலான 10 2 வீலர்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அந்த சிறுவன் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். அதே நேரத்தில் கடந்த சில ஆண்டுகளாக சிறுவர்கள் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருகிறது. ஊருக்குள் நடக்கும் ஒரு சில கொலைகளுக்கு சிறுவர்களுக்கும் முக்கிய பங்கு உள்ளது. அவற்றில் பெரும்பாலானோர் வீட்டுக்கு கட்டுப்படாமல் போதைக்கு அடிமையாகி வருகின்றனர். மேலும் அவர்களை கைது செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டாலும் அங்கும் திருந்தப்படாமல் வெளியே வருபவர்கள் மீண்டும் பெரிய குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இதுபோன்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாய் போறாரு என்ன சாய் சாய் போட்டான் போன் எடுத்து சொல்றான். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.